எங்க அம்மா மேல சத்தியமா தான் நாங்க நம்ம அரை கூலி அரை வயது கஞ்சி ஊத்துன மாதிரியும் நாங்க அவங்க குச்சி அடிச்ச மாதிரியும் ஊர்லாம் கொளுத்துன மாதிரியும் என்னடா இதெல்லாம் நன்னா மாதிரியே சொல்றியே. அந்த மாதிரி நாங்க செஞ்சிருப்போம். இல்ல இல்ல எங்க வீட்டுல செஞ்சிருக்க மாட்டாரு. அதனால நேரம் நம்ம போறோம். ஆனால் ஒன்று அவங்க இரவு தக்க கூடாது. நாங்க மாட்டோம். பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது. அப்ப சுடு தண்ணி குடிக்கலாம். அது பச்சை தண்ணி சுடு தண்ணி தானடா. நீதான் பச்சை தண்ணியே குடிக்க கூடாது, சாப்பிட கூடாது. ஆமா சரி இருவர் செல்வார்கள். ஆடி பாடி கொண்டே போகலாமா? எப்படி தெரியுமா? டேய் அது மட்டும் கிடையாது, எங்களுடைய தாய்நாடு எந்த ஜமீன் உனக்கு தெரியுமா? மருத நாட்டு ஜமீன். ஆமா, எங்களுடைய ஜமீனே அவ்வளோ பெருசா இருக்கும். நீ வந்திருக்க இதுக்கு முன்னாடி? நான் பார்த்ததே கிடையாது. நான் உன்னை அழைச்சிட்டு போற வழியா? அப்போதான் அந்த பெருசா பெருசிருக்கோம். ஏய், எங்க மருத நாட்டு ஜமீனை விட எங்க ஜமீன் சின்னதான். எங்க வீட்டுக்கு சொல்லிடாது. அவருக்கு கோவம் வந்துடும். சரி சரி, ஆடி பாடிக்கொண்டே மருத நாட்டிற்கு செல்கின்றோம். என்னுடைய தந்தை மருத பாண்டியை சந்திக்கின்றோம். 1000 பணியாட்களை அழைத்து வருமாறு என்னுடைய கணவர் எனக்கு உத்தரவிட்டு இருக்கிறார். செல்லலாமா? எப்படி தெரியுமா? ஓல குருத்தோல காத்து ஆடுது கண்ணட தீடுதி வாழையில வாழ வாசலில் ஆடுது வேலைய கூடு.
அத பாத்தியா? அதுதான் எங்க மருத நாட்டு ஜமீன். எங்க அப்பா மருத பாண்டி சந்திக்கணும். அதுவா இதுவா அதுவா அதுதான் அதுவா ஏழைகளின் வீட்டு நமது சின்னம். நானும் இந்த மருத நாட்டிலே மருத பாண்டிய மன்னன் என்று பெயர் வைத்து இந்த மருத நாட்டிலே சீரும் சிறப்புடன் அரசாட்சி செய்து கொண்டு வருகிறேன். அப்படி இருக்க எனக்கு ஒரு மகள் மருதேவி என்ற ஒரே ஒரு மகள். அந்த மகளை முட்டத்தூர் ஜமீனுக்கு திருமணம் செய்து கொடுத்த நாள் முதலாக என்னுடைய மகள் வீட்டிற்கு நானும் செல்லவில்லை, என்னுடைய மகளும் என்னுடைய வீட்டிற்கு வரவில்லை. ஆனால் இந்த மருத நாட்டிலே 1000 வேலி நஞ்சை 1000 வேலி புஞ்சைக்கு சொந்தக்காரன். அதை போலவே என்னுடைய மருமக பிள்ளை 1000 வேலி நஞ்சையிலும் 1000 வேலி புஞ்சைக்கு சொந்தக்காரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தேன். ஆனால் இந்த இரவு பொறுப்படத்திலே என்னுடைய மகள் மருதேவி என்னுடைய நாட்டிற்கு வருவது போல் கனவு கண்டேன். இந்த கண்ட கனவு பொய் கனவா நிஜமா பொய்யா என்று தெரியவில்லை. இருந்தாலும் யார் வருகிறார் பார்க்கலாம்.